பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா லுஹாவுடைய தொழுகையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன அமலை பத்தி பார்க்கலாம். நமக்கு லுஹா நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பகல் நேரம். அதாவது காலையில ஒரு 9 மணில இருந்து ஒரு 12 மணி வரை நீங்க தொழுதுக்கலாம். உச்சி நேரம் வரை நீங்க என்ன பண்ணலாம், தொழுதுக்கலாம். உச்சி நேரம் விட்டுறணும். அதாவது லொகர் தொழுகைக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க விட்டுறணும். அதுவரை நீங்க என்ன பண்ண முடியும், தொழுது கொள்ள முடியும். இதுல பாத்தீங்கன்னா ரமலான் மாசத்துல நம்ம பகல்ல எல்லாம் நமக்கு சமைக்கிற வேலை கூட இருக்காது. பொதுவாவே சகர் செஞ்சுட்டோம்னாவே முடிஞ்சு போச்சு. காலையில பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அதுக்கப்புறம் கணவர் வேலைக்கு போயிட்டாலும் கூட பெண்கள் நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம். காலையில நேரத்துல குரான் ஓதக்கூடிய பழக்கம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு ரமலான்ல. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுஹாவுடைய நேரம், அந்த நேரத்துல நம்ம ஒழு செய்யறதுங்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். அதாவது 9 to 12 மணி வரை நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுவோட அமல்கள் தான் செஞ்சுட்டு இருப்போம். அதனால லுஹாவுடைய தொழுகை நீங்க தொழுது பாருங்க. ரொம்ப இலகுவான தொழுகை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 5 நேர ஃபர்ல் தொழுகைக்கு அப்புறம் தகஜத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பா தகஜத் ரொம்ப சிறப்புக்குரிய தொழுகை. அதே மாதிரி அடுத்த இடத்துல தகஜத்துக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லுஹாவுடைய தொழுகை தான் இருக்கு. இதை லுஹா தொழுகைன்னு சொல்லுவாங்க. நீங்க இதை 2 ரக்காய்த்தா தொழுதுக்கலாம். எவ்வளவு வேணா தொழுதுக்கலாம். 2 ரக்காய் தொழலாம், 4 ரக்காய் தொழலாம், 6, 8, 12 தொழுதுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நபி அவர்கள் 12 வரை தொழுததாக நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அதனால நம்ம லுஹாவை பொறுத்த அளவுக்கு குறைந்தது 2ல இருந்து நீங்க எவ்வளவு வேணா தொழுகலாம். மேக்சிமம் எவ்வளவு வேணா தொழுதுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு தொழுதுக்கோங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நஃபில் தான். உங்களுக்கு லுஹா அப்படிங்கிறது நஃபிலுங்கிறதுனால உங்களுடைய கம்ஃபர்டபிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம தொழுகணும். ஆனா ரொம்ப முக்கியமா இதுல என்ன ஓதி தொழணும் அப்படிங்கறது பாருங்க. இந்த லுஹா நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வேலை இருக்கக்கூடிய நேரம். பகல் நேரம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்வாதாரத்துக்கான குறிப்பிட்ட நேரம். அந்த வாழ்வாதாரத்துக்காக உலகத்துக்காக வாழக்கூடிய நேரத்துல ஒருவர் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி 2 ரக்காய் தொழுதா கூட அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் நம்ம. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை லுஹாவுடைய தொழுகை எப்படி தொழுவாங்கன்னா சுருக்கமா தொழுவாங்களாமா. சுருக்கமான என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சூறா ஓத மாட்டாங்களாமா, சின்ன சின்ன சூறா ஓதுவாங்களாமா. அப்ப சீக்கிரமா தொழுதுருவாங்களாமா. சீக்கிரமா ஓதி சீக்கிரமா எடுத்துருவோம். சீக்கிரமா ஓதினா அப்படி அர்த்தம் இல்ல. அதாவது பெரிய சூறா தகஜத்துல ஓதுவாங்க, மணிக்கணக்கா நிப்பாங்க. இரவு நேரத்துல தூங்க வேண்டிய நேரத்துல மணிக்கணக்கா நிப்பாங்க நபி அவர்கள். காலெல்லாம் வீங்கி போகும். ஆனா பகல் நேரத்துல வேலைக்கான நேரம் அப்படிங்கறதுனால எல்லாரையுமே என்ன பண்ணிருக்காங்க, பெரிய சூறா ஓதவனா சின்ன சூறா ஓதுங்கன்னு இருக்காங்க. அப்ப சின்ன சூறா ஓதுனா நமக்கு குல்ஹுவல்லாஹதோ இல்ல குல்ஹுவ பின்னாஸோ இந்த மாதிரி சின்ன சூறா ஓதுனீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சூறாவே ஓதிக்கலாம். நார்மலா லுஹா நஃபில் 2 ரக்காயத்துன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல எப்பவும் போல சனா, அல்ஹம் சூரா, துணை சூரா, ருக்கு, சஜ்தா. அதுக்கப்புறம் 2வது ரக்காயத்துல அல்ஹம் சூரா, ஒரு சின்ன துணை சூரா, அதுக்கப்புறம் ருக்கு, சஜ்தா முடிச்சதுக்கு பிறகு நம்ம ஹத்தையாத்துக்கு போவோம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா அல்லாஹ் இடத்துல நீங்க துவா செய்யணும். ஹத்தையாத்துல அதுக்கு நீங்க என்ன துவா ஓதுறீங்கன்னா இந்த ஒரு துவாவை ஓதுங்க. அல்லாஹ் மௌஃபிர்லி வர்ஹம்னி வர்சுக்னி வர்ஃபஹ்னி வஹ்தினி வாஃபினி. இந்த துவா பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்துல பல்வேறு மாதிரி மாறி மாறி வரும். ஒரு இடத்துல ஒரு வார்த்தை விட்டு வரும், ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சேர்ந்து வரும். ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு முழுமையான துவா. இதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ் இடத்துல முக்கியமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சுருக்கமா கேட்டிருப்போம். நபி அவர்கள் இதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவி வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்து இதை ஓதுங்க, உங்களுடைய தேவைகள் நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்னென்ன கேட்கிறோம்னா அல்லாஹ் இடத்துல மன்னிப்பை கேட்கிறோம், அல்லாஹ் இடத்துல ரிசுக்கை கேட்கிறோம், அல்லாஹ் இடத்துல ஆரோக்கியத்தை கேட்கிறோம், அல்லாஹ் இடத்துல செல்வத்தை கேட்கிறோம், அல்லாஹ் இடத்துல உயர்ந்த பதவிகளை கேட்கிறோம், அல்லாஹ் நம்மளை திருப்திப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்மளை பொருந்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் இடத்துல பாத்தீங்கன்னா நேர்வழியை கேட்கிறோம், நம்ம நேர்வழியில இருக்கணும் அப்படிங்கறத கேட்கிறோம். எல்லாமே இதுல இருக்கு. ஒரு மனிதனுக்கு என்ன வேணுமோ ஒரு நாளைக்கு அது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம துவால கூட அழகா கேட்க தெரியாது. ஆனா இதுல பாருங்க அழகா கொடுத்திருக்காங்க. ஒரு வார்த்தை ஒவ்வொரு விஷயத்த குறிக்குது. இதை நீங்க என்ன பண்ணணும்னா 3 முறை ஓதணும். இதை நீங்க எப்படி பொதுவா ஓதணும்னு பாத்தீங்கன்னா 2 சஜ்தா செய்வோம். ஒவ்வொரு ரக்காயத்துக்கு என்ன பண்ணுவோம், 2 சஜ்தா செய்வோம். அந்த 2 சஜ்தாவுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சின்ன அமர்வு இருக்குல்ல, அந்த அமர்வுலையும் ஓதணும். அதாவது முதல் ரக்காயத்துனா ஒரு தடவை சஜ்தா செஞ்சு உட்காந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், 2வது சஜ்தா செய்வோமா, அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய சின்ன அமர்வுல இதை ஓதணும் ஒரு தடவை. அதே மாதிரி 2வது ரக்காயத்திலயும் நீங்க 2 சஜ்தாக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சின்ன அமர்வுல ஒரு தடவை ஓதணும். அதுக்கு பிறகு அத்தையாத் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 தடவை ஓதணும். சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 தடவை ஓதணும். இதுவே ஒரு சிறந்த துவா. அதனால இதை 3 தடவை ஓதணும். ஓதிட்டு அதுக்கப்புறம் சலாம் கொடுத்துக்கோங்க.
அல்லாஹு உங்களுடைய துவாவை கபுலாக்குவான். அந்த நேரத்துல முடிச்ச உடனே சுருக்கமா துவாவும் செஞ்சுக்கோங்க கையேந்தி அல்லாஹிடத்துல. யா அல்லாஹ், இப்படி நான் லுஹாவுடைய நேரத்தை தொழுதுருக்கேன், எனக்கு நீ என்ன பண்ணி இந்த ஒரு தேவைகளை ஈஸியாக வந்து நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கோங்க. லுஹா தொழுகை தொழுவது நம்ம சதக்கா செய்த நன்மையை நமக்கு தருமாமா. நம்ம ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை உடம்புல படைச்சிருக்கான், எலும்பு நரம்புகள் அதெல்லாம். அந்த எண்ணிக்கை அளவுக்கு நம்ம சதக்கா செஞ்ச மாதிரி ஒரு பலனை இந்த ஒரு லுஹா 2 ரக்காயத் உங்களுக்கு கொடுக்குமாமா. அந்த அளவுக்கு சதக்கா நம்மளால கூட செய்ய முடியாது. நீங்க இதை ஓதி முடிச்சு தொழுது பாருங்க, உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும், தேவையும் நிறைவேறும். நம்ம சேனல்ல வந்து ரமலானுக்காக ஸ்பெஷல் ஹதியா வந்து இருக்குது. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.